வணக்கம். எழுத்தாளர் சுஜாதாவின் ரத்தம் ஒரே நிறம் நாவல் வாசிப்பது உங்கள் பிரமிளா. அத்தியாயம் 43. முத்துக்குமரன் சுட்டான். மனதுக்குள், சாமி, அவன் மேல் படக்கூடாது குண்டு. ஏதோ ஓடுறானே, அவன் விரோதி அல்ல. இவங்க எதுக்காக சண்டை போடுறாங்க, எதுக்காக கொல்றாங்க, எதுக்காக பீரங்கி வீச்சு, ஒன்றும் புரியல. எனக்கு விரோதம், வெறுப்பு எல்லாம் ஒரே ஒரு வெள்ளைக்காரன் மேல்தான். அவனை பார்த்தா நேரா சுட்டா எனக்கு மனசாட்சியில விரோதம் இல்லாம இருக்கும். எதிரே என்ட்ரன்ச்மெண்ட்டில் பற்றி எறிவது தெரிந்தது. கரும்புகை சூழலில் பெண்களும் குழந்தைகளும் குறுக்கே ஓடுவதும் அவர்களை சிப்பாய்கள் குறிப்பார்ப்பதும் தெரிந்தது. வேண்டாங்க என்று சொல்லி பார்த்தான். அதை புரிந்து கொள்ள ஆள் இல்லை. ஒவ்வொரு குண்டும் எதிரே விழுந்து அங்கே பய இரைச்சல் கேட்கும்போது இவர்கள் குதூகலத்தில் பொங்கி ஆரவாரிப்பதும் ஒருவரை ஒருவர் அணைத்து கொள்வதும் பரிசுகள் கொடுத்து கொள்வதும் முத்துக்குமரனுக்கு வேதனையைத்தான் தந்தது. மக்கிதுரை உள்ளுக்குள் இருக்கிறானா என்பதும் தெரியவில்லை. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மக்கித்துரையை தனியாக சந்திப்போம் என்கிற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. சந்திக்கும்போது அவனை, ஐயா, நீ செஞ்சது நியாயமான்னு புரியுதோ புரியலையோ கேட்டுட்டு தான் கொல்ல போறேன். அது வரைக்கும் இவங்க கூட எசிஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். என்னையா சிப்பாயி, எப்படி இருக்கிற என்ற குரல் கேட்டு திரும்ப பூஞ்சோலையை அடையாளம் கண்டுகொள்வது சிரமமாயிருந்தது. தலையை முடிந்து கொண்டு வடக்கத்திக்காரி நகைகள் அணிந்திருந்தாள். பித்தளையோ வெள்ளியோ சொல்ல முடியாமல் நகைகள் அணிந்திருந்தாள். இந்தா தண்ணி குடி என்றாள். இதுதான் எனக்கு வேலை. களைச்சு போயிருக்கிறவங்களுக்கு தண்ணி எசமானி அம்மா அனுப்பிச்சாங்க. அவங்க தான் குதிரை சவாரி எல்லாம் செய்கிறாங்க. கொய்யாப்பழம் கணக்கா சிவப்பு. எனக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க என்று தன் சட்டையை காண்பித்தாள். எப்படி இருக்கு? கூத்தாடி மாதிரி என்றான். கூத்தாடி தான் நானு. பனி 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 செய்ய சாம் என்றாள். அதெல்லாம் எங்க கத்துக்கிட்ட? அவங்க பேசுறது கொஞ்சம் புரியுது. களைத்திருந்த ஒரு சிப்பாய் அவளை பார்த்து புன்னகைத்து அவள் கையோடு சேர்த்து தண்ணீர் பாத்திரத்தை வாங்க பூஞ்சோலை சாமர்த்தியமாக புன்னகை மாறாமல் தடுத்தாள். இங்க நிக்காத, குண்டு விழும். போனா போகட்டும் ஐயா, இந்த மாதிரி உசுறு போவது எத்தனையோ மேல். எனக்கு யார் இருக்காங்க செத்தால் கூட. வைராகி கொஞ்ச நேரம் பாவம்னு கூவும். முத்துக்குமரன் மௌனமாக இருந்தான். வாயை திறந்துதான் சொல்ல, நீ போனா நான் கூட வருத்தப்படுவேன். மக்கித்துரை, மக்கித்துரையை கொளுத்து. பானி பானி என்று அவன் பொறாமையை தூண்டும் வண்ணமாக சிரித்து பேசிக்கொண்டே மற்றவர்கள் மத்தியில் நீர் அளித்தாள். அப்போது ஒற்றை குதிரையில் ஒருவன் வேகமாக ரோக்கோ ரோக்கோ என்று இரைச்சலிட்டு கொண்டு வந்தான். தளத்தில் அதிகாரியிடம் சென்று பேசினான். முத்துக்குமரன் பைராகியை தேடி போனான். சற்று நேரம் குழப்பமாக இருந்தது. குதிரைகள் சிலிர்த்து கொண்டு துடிப்பான நிலையில் நின்று கொண்டிருக்க பீரங்கிகளுக்கு மறுமருந்து கெட்டித்து கொண்டிருந்தார்கள். தெருவில் மற்றவர்களுடன் நடந்தான். சின்ன சின்ன முடிச்சாக கூடி பேசிக்கொண்டார்கள். புரியவில்லை. பைராகி மற்றவர்களிடம் பேசிக்கொண்டிருந்தார். பக்கத்தில் சென்று, என்னங்க ஆச்சு? என்னை விட்டுட்டு எங்க போயிட்டீங்க? நிறுத்த சொல்லிட்டாங்க. பேஷ்வா கிட்ட இருந்து உத்தரவு வந்திருக்கு. சண்டை அவ்வளவுதானா? இப்போதைக்கு நிறுத்த சொல்லியிருக்காங்க. வெள்ளைக்காரங்க ஏறக்குறைய தோத்து போயிட்டாங்க. பொம்பளைங்களையும் வயசானவங்களையும் விட்டுறலான்னு இங்கிருந்து ஒரு பொம்பளைய தூது அனுப்ப போறாங்க. யார? அதைத்தான் தேடிட்டு இருக்காங்க. இந்த பூஞ்சோலையை எங்க காணோம்? சேச்சே, அது அனுப்ப வேண்டாங்க. இதோ வருதே. என்னம்மா, கோட்டைக்குள்ள போவியா? அதுக்கு என்ன, போயிட்டா போச்சு. என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய வேண்டாம். ராசா கிட்ட இருந்து ஒரு காகிதத்தை எடுத்துட்டு போய் வெள்ளைக்காரங்க துரை கிட்ட கொடுத்துட்டு பதில் வாங்கிட்டு வரணும். சரி, போறேன். சேச்சே, என்ன பைராகி, அவங்க சுட்டு போட்டாங்கன்னா? ஆமா, பெரிய கவலை இவருக்கு. நீ யாரியா? என் புருஷனா? நான் போவத்தான் போவேன். அதெல்லாம் சுடமாட்டாங்க. வெள்ளைக்கொடி காட்டிக்கிட்டு போனேன்னா ஒருத்தனும் சுடமாட்டான். இந்த மாதிரி ஏதாவது சமாதான செய்தி வராதான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் செத்து சீவனத்து இருக்காங்க. அது சரி, அதுக்கு இந்த பொம்பளைய எதுக்கு அனுப்பணும்?
பொம்பளையத்தான் அனுப்பணும். அதுதான் சமாதானத்துக்கு முறை. அப்புறம் கைவசம் இங்க இருக்கிறது இந்த பொம்பளை ஒண்ணுதான். வா பூவு. பூஞ்சோலை முத்துக்குமரனை திரும்பி பார்த்து கொண்டே, ஆலப்பாக்கம் போறேன். செத்து கித்து வச்சேன்னா எனக்கு சின்னதா ஒரு சமாதி கட்டி பூ போடுவியா என்று சிரித்துக்கொண்டே சென்றாள். இது பொம்பளை இல்லை என்றான் முத்துக்குமரன். எமிலி அந்த பெண் வருவதை பார்த்தாள். என்ட்ரன்ச்மெண்ட்டில் இருந்த அத்தனை பேரும் மௌனமாக அங்கங்கே நின்று கொண்டு அந்த பெண் வருவதை பார்த்தார்கள். எதிர்த்தரப்பு குண்டுவீச்சு நின்றுவிட்டது என்பதையே நம்ப முடியவில்லை. இப்போது ஓர் இந்திய பெண் கையில் வெண்கொடி தாங்கி அவர்களை நோக்கி வருகிறாள். இதற்கு என்ன அர்த்தம்? போர் நிறுத்தம் தானே? இல்லை, இதுவும் நானா சாஹிப்பின் தந்திரமா? ஜெனரல் வீலர் அப்போது மௌப்ரே தாம்சனுடன் இருந்தார். சன்னல் வழியாக அந்த வெண்கொடி தாங்கிய தனியான பெண் தெரிந்தாள். புயற்காட்டில் வெள்ளத்தில் ஒரு சிறு கட்டை. கல்கத்தாவிலிருந்து உதவிப்படை இன்னும் வராத நிலையில் தன்னிடம் இருக்கும் எல்லா வெடிமருந்துகளும் உணவுப் பொருள்களும் தீர்ந்த நிலையில் தன் கண் எதிரிலேயே தன் மகன் குண்டுபட்டு தலை துண்டித்து செத்து போவதை பார்த்துவிட்ட வீலருக்கு சமாதான போர் நிறுத்தம் மூச்சு போல் தேவையாக இருந்தது. தாம்சன், போய் விசாரித்து விட்டு வா என்றார். ஏமாற்று வேலையாக இருக்கலாம் சார். போ, முதலில் என்ன செய்தி என்று விசாரித்து விட்டு வா என்று சீறினார். பூஞ்சோலை கையில் கொடியுடன் அந்த நீளமான மண் சுவரை மெதுவாக நெருங்கினாள். அவள் கையில் அவர்கள் கொடுத்த காகிதம் உரைக்குள் இருந்தது. மனசுக்குள் ஒரு படபடப்பு இருந்தது. ஒன்றும் செய்ய வேண்டாம் பூவு, இந்த காகிதத்தை அங்க வெள்ளைக்காரங்க கிட்ட கொண்டு கொடுத்துட்டு பதில் வாங்கிட்டு வர வேண்டியதுதான். சுவரின் அந்த பக்கத்தில் நின்று கொண்டிருந்த சனங்களை பார்த்தாள். இறந்த குதிரைகளை மாமிசத்துக்காக தோலுரித்து கொண்டிருந்தார்கள். எல்லோரும் இளைத்திருந்தார்கள். அவர்களது சீருடைகள் கந்தலாக இருந்தன. முகம், கை, கால் எல்லாம் ஒரே அழுக்கு. வெள்ளைக்காரர்கள் என்று அவர்களை சொல்ல முடியவில்லை. கீழே உடல்கள் கிடந்தன. நாற்றம் சகிக்கவில்லை. பயந்து பயந்து அந்த சுவரை அணுகினாள். யாரோ வெள்ளைக்காரன் வந்து தாழ்வான அந்த சுவரின் மேல் நின்று கொண்டு அவளை பார்த்தான். வாட் யூ வாண்ட் என்றான். பூஞ்சோலை தன் கையில் இருந்த கடின உரையை காண்பித்தாள். அவங்க கொடுக்க சொன்னாங்க என்று அந்த பக்கம் காட்டினாள். தாம்சன் கையை தழைத்து பூஞ்சோலையை அழகாக தூக்கி அந்த பக்கம் இறக்கிவிட்டு அவள் கையில் இருந்த கடிதத்தை வாங்கி கொண்டான். பூஞ்சோலை அந்த மனைவிகளையும் மக்களையும் அவர்களது பரிதாபமான சூழ்நிலையையும் பார்த்தாள். ஓரத்தில் ஒரு வயதானவர் சுத்தமாக பைத்தியம் பிடித்து அடிக்கடி சிரித்து கொண்டும் அலறிக்கொண்டும் இருந்தார். தாம்சன் அந்த உரையை பார்வையிட்டான். மாட்சிமை தங்கிய விக்டோரியா மகாராணியின் பிரஜைகளுக்கு என்று மேலுரையில் ஆங்கிலத்தில் எழுதியிருந்தது. இரு என்று பூஞ்சோலையிடம் சைகை காட்டிவிட்டு தாம்சன் ஜெனரல் வீலர் தங்கியிருந்த கொட்டகைக்கு சென்றான். எமிலி பூஞ்சோலையை பார்த்தாள். இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே என்று நினைத்து கொண்டாள். எமிலியை பார்த்து சிரித்தாள். ஜெனரல் வீலர் அந்த கடிதத்தை படித்தார். ஆங்கிலத்தில்தான் எழுதியிருந்தது. சந்தேகமில்லாமல் அசிமுல்லாவின் கையெழுத்து. டல்ஹவுசி செயல்களுடன் எந்த சம்பந்தமும் இல்லாதவர்களை தண்டிப்பதில் எமக்கு இஷ்டமில்லை. உங்கள் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு வெளியே வந்தீர்கள் என்றால் உங்களை பத்திரமாக அலகாபாத் கொண்டு சேர்த்து விடுவது எங்கள் பொறுப்பு. கீழே கையெழுத்து ஏதும் இல்லை. வீலர் அதை படித்துவிட்டு சற்று யோசித்தார். அந்த பெண் இன்னும் இருக்கிறாளா? ஆம், பதிலுக்கு காத்திருக்கிறாள். எல்லோரும் வீலரையே பார்த்து கொண்டிருக்க கல்கத்தாவிலிருந்து யாராவது உதவிக்கு வந்துத்தான் ஆக வேண்டும். அதுவரை சமாளிக்க முடியுமா? எவ்வளவு தூரம் இந்த நானாவை நம்புவது? நாம் இருக்கும் நிலையில் நம்பித்தான் ஆக வேண்டும் என்றார் தாம்சன். இத்துடன் 43வது அத்தியாயம் நிறைவடைகிறது. அடுத்து 44வது அத்தியாயத்தில் சந்திப்போம். வணக்கம்.